உலகமெங்கும் பறவை கலைஞர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று காண இருக்கும் நிகழ்ச்சிகளில் எம்ஜிஆர் ஏட்டவடைகள் நடித்த எங்கள் வீட்டு பிள்ளை மாபெரும் வெற்றி 7 தியேட்டர்களில் வெள்ளி விழா கண்ட படமாகும். எம்ஜிஆருடைய மகத்தான வெற்றி படமான எங்கள் வீட்டு பிள்ளை 7 தியேட்டர்களில் வெள்ளி விழா கொண்டாடி வரலாறு படைத்தது. இந்த படம் 1965 பொங்கல் வெளியானது. நாகிரெட்டி, சக்கரபாணி, விஜய காம்ப்ளெக்ஸ் தயாரிப்பு. இந்த படத்திற்கான வசனத்தை சத்ய கிருஷ்ணசாமி எழுதினார். பாடல்கள் வாலி, ஆலங்குடி சோமு இசையமைத்தார்கள். சிறிதரன் கல்யாண பரிசு படத்தின் ஒளிப்பதிவாளர் வின்சென்ட் எங்கள் வீட்டு பிள்ளையின் ஒளிப்பதிவாளராக நியமிக்கப்பட்டார். எம்ஜிஆர் ஏற்கனவே நாடோடி மன்னன் படத்தில் இரட்டை வேடத்தில் அருமையாக நடித்திருந்த போதிலும் சமூக படங்களில் அவர் சிறப்பாக இரட்டை வேடங்களில் நடித்த எங்கள் வீட்டு பிள்ளை தான் ஆரம்பம். ஒரு எம்ஜிஆருக்கு ஜோடியாக சரோஜாதேவி, மற்றொரு எம்ஜிஆருக்கு ரத்னா நடித்திருந்தார். எம்என் நம்பியார், எஸ் வி ரங்காராவ், தங்கவேல், நாகேஷ், பண்டாரிபாய், விஜயலட்சுமி, மாதவி, பேபி சைலா ஆகியோர் நடித்திருந்தனர். ராமும் இளங்கோ என்ற 2 வேடங்களில் எம்ஜிஆர் நடித்தார். ராமு பணக்கார வீட்டு பிள்ளை, மிகவும் நல்லவன். அவனுடைய உறவினரான கஜேந்திரன் பேராசை பிடித்தவன். சொத்துக்களை சுருட்டிக் கொள்வதற்காக ராமுவை வெளி உலகம் தெரியாதவனாக கோழையாக வளர்த்து பல கொடுமைகளை செய்திருந்தான். ராமுவை போல தோற்றம் கொண்ட இளங்கோ மிகவும் நல்லவன். கஜேந்திரனிடமிருந்து ராமை மீட்பதற்காக மாளிகைகள் நுழைந்து ராமுவை போல நடிக்கிறான். இதனால் ஏற்பட்ட திருப்பங்களையும் எதிர்பாராத நிகழ்ச்சிகளையும் சுவையாக பின் இளங்கோவை சரோஜாதேவியும் ராமை ரத்னாவும் மணப்பது போல படத்தை ஏற்பட்டிருந்தது. ஆனாயிட்டால் அது நடந்து விட்டால் என்று தொடங்கும் வாலின் பாடலை பாடியபடி எம்என் நம்பியாரை எம்ஜிஆர் சவுக்கடி விலாசும் கட்டம் ரசிகர்களை மிகவும் கைத்தண்டலாக பெற்றது. குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும், குடியிருக்க நான் வருவதென்றால் என்ன வாடகையை தர வேண்டும். 7 தியேட்டர்களில் வெள்ளி விழா. சென்னையில் முதலாளிய பாடல்கள் ஹிட்டாக அமைந்தது. சென்னையில் காசினோ, பிராட்வே, மேகலா ஆகிய தியேட்டர்களில், மதுரை சென்ட்ரல், திருச்சி ஜூபிட்டர், கோவை ராயல், தஞ்சை யாகப்பா ஆகிய தியேட்டர்களில் இந்த படம் 175 நாள்கள் ஓடி வெள்ளி விழாவை கொண்டாடியது. திருச்சி ஜூபிட்டர் தியேட்டரில் 236 நாட்களும், சென்னை காசினோவில் 210 நாட்களும் ஓடி சாதனை படைத்தது. எங்கள் வீட்டு பிள்ளை மூலக்கதை டிபி நாகராஜன் என்ற தெலுங்கு எழுத்தாளர் எளிதாகும். முதலில் தெலுங்கு படம் தான் வெளிவந்தது. பிறகு எங்கள் வீட்டு பிள்ளை மகத்தான வெற்றி படம் அமைந்தது. ராம் அவு ஷியாம் என்ற பெயரில் இந்தியில் எடுத்தனர். இந்தியில் கதாநாயக நடித்தவர் திரித்குமார். இந்திய படமும் வெற்றி வகை சூடியது. எங்கள் வீட்டு பிள்ளையின் சென்னை நகர விநியோகஸ்தர் உரிமையை விஜய் பிக்சர்ஸ் வாங்கி இருந்தது. படம் வெள்ளி விழாவை தாண்டி ஓடியதால் விநியோகஸ்தர்களுக்கு நிறைய லாபம் கிடைத்தது. எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அதிபரான எம்ஜிஆர் தனக்கு அதிக லாபம் வந்ததால் 1 லட்சத்தை பட அதிபர்களுக்கு வழங்கி முடிவு செய்தார். விஜயா கம்பெனிஸ் அதிபரான நாகிரெட்டி சக்கரபாணி பெயரில் 1 லட்சத்துக்கு செக்கு அனுப்பி வைத்தார். அத்துடன் நான் பேசிய தொகைக்கு மேலே லாபம் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த படம் 1 லட்சம் ரூபாயை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கடிதத்தையும் இணைத்திருந்தார். ஆனால் அந்த பணத்தை பட அதிபர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. செக்கை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். உங்கள் நல்ல உள்ளத்தை நான் பாராட்டுகிறேன். ஏனென்றால் இந்த பணத்தை நாங்கள் ஏற்பதற்கு இல்லை. இந்த பணத்தை உங்கள் விருப்பப்படி தர்ம காரியத்துக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார். வாழ்க எம்ஜிஆர் புகழ்.